சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் விவாதமடை நிகழ்ச்சி. பொதுவாக தஞ்சாவூர் அப்படின்னாலே அங்கே வந்து சொல்லப்பட்ட பழமொழிகள் நமக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. யானை கட்டி போரடித்தால் மாளாது அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு அங்கே வந்து விவசாயம் அப்படின்றது ஊருக்கெல்லாம் பாருக்கெல்லாம் நெல்மணிகளை கொடுத்து விவசாயத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் உணவு கொடுத்த ஒரு பெரிய மண்டலம் அது. அந்த மண்டலத்தை இன்றைக்கி வந்து அதை காவிரி டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்றது அரிதாகிக்கொண்டே வருகிறது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து இன்றைக்கி விளைநிலங்கள் எல்லாமே விலை பேசப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காவிரியில் வந்து தண்ணீர்லாம் கரை புரண்டு ஓடிய காலங்கள் போய் இன்றைக்கி கண்ணீர் மட்டுமே உருண்டு கொண்டு இருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களும் அந்த பகுதி மக்களை வாழ்க்கை முழுவதும் அவர்களை அழுது கொண்டு இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒவ்வொரு நாளும் சரி, தமிழ்நாடுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு பக்கம் முல்லை பெரியாறு என்றால் இன்னொரு பக்கம் காவிரி. இந்த இரண்டுமே எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை காதில் வந்து நமக்கு ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவதை போல் விவசாயிகளுக்கும் சரி, இது விவசாயிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்த மேகதாது, அப்படி கர்நாடக மாநிலத்தில் மேகதாது என்ற இடத்துல 2 தடுப்பணைகள் கட்டப்போவதாகவும், இது தமிழக அரசு தடுத்த மக்கள் தடுத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என்ன இருந்தாலும் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 48 TMC தண்ணீரை அதில் தேக்குவதற்காக அந்த மேகதாது அப்படின்ற இடத்துல கட்டப்படக்கூடிய தடுப்பணையை மீறி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது வந்து தஞ்சையோட விவசாய பகுதிகளுக்கும் அந்த டெல்டா பகுதிகளுக்கும் சரி, அந்த மேகமே தூதுவிட்டு அந்த மேகதாது அணையும் நிரம்பி அதற்கு மீறியும் தண்ணீர் நிரம்பி தமிழகத்திற்கு வந்தால் மட்டுமே காவிரி டெல்டா பகுதியோட விவசாயம் நடைபெறும் என்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலை இதை பற்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கிறதா என்று இன்றைய விவாதமடையினுடைய தலைப்பு இது குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்முடைய வந்திருக்கிறார்கள் தமிழர் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள். வணக்கம் சார். அதுபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இதயத்துல்லா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் இதயத்துல்லா சார். அதே போல் அருணபாரதி, தமிழ் தேசிய பேரியக்கத்தை சேர்ந்த அருணபாரதி அவர்களும், அதே போல் சிபிஐயை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம் சார். சார், பொதுவாக இன்றைக்கி முல்லை பெரியாறு தான் நமக்கு நேற்றைக்கு வரைக்கும் பெரிய டாப்பிக்காக இருந்தது. வாழ்வாதாரம் அப்படிங்கும்போது தமிழகத்தில் ஒரு பகுதி மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, தமிழகம் முழுவதும் வாழ்ந்தாக வேண்டும், அனைவருக்கும் உணவு கிடைத்தாகணும். இயற்கையினுடைய வரம், இயற்கையினுடைய கொடையினால் 142 அடி 36 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி விட்ட பிறகு இன்றைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக இல்லை அப்படின்னு மாதிரி மாறி இன்றைக்கி டெல்டா பகுதியில் வந்து திருப்பி நம்ம கவனங்கள் திசை ஆரம்பிச்சிருக்கு. எதிர்கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கி போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம், கடையடைப்பு, ரயில் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இத்தனை போராட்டங்கள் பண்ணி இருக்கிறது. அந்த காவிரிக்கு என்ன மாதிரியான தீர்வு இனிமேல் எதிர்காலத்தில் கிடைக்க போகுது? ஏற்கனவே அவங்க கட்டிக்கிட்டு இருக்க 192 TMC தண்ணியை வர்றதே நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்காக இன்னொரு தடுப்பு என்ன அப்படின்னா, அந்த தடுப்பை மீறி எப்போ தமிழகத்துக்கு தண்ணீர் வரப்போகுது? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இதுக்கெல்லாம் காரணமாக என்னை பொறுத்தவரையில் நான் நேரடியாக குற்றம் சுமத்துவது, உச்சநீதிமன்றம் காவேரி நதிநீர் ஆணையத்தின் மூலம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை தமிழகத்திற்கு சாதகமாக வழங்கியிருந்த போதும், நியாயத்தை வழங்கிய போதும் கூட அதை அமுல்படுத்துவதற்கான எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாத காங்கிரஸ் அரசும் இன்றைய பாரதிய ஜனதா அரசையும் நான் குற்றம் சொல்வேன். காரணம், அந்த இடைக்கால தீர்ப்பின் மூலமாக உத்தரவு மூலம் வழங்கப்பட்ட 205 TMC தண்ணீர் ஆகட்டும், ஆக இதுவரையிலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் கர்நாடகா நமக்கு உரிய நீரை வழங்கியிருக்கிறதா என்று சொன்னால் ஒரு சொட்டு கூட அப்படி வழங்கவில்லை. கர்நாடகாவில் அதிகமாக மழை பெய்து அங்கு இருக்கிற ராஜசேகர் அணை போன்ற அங்கு இருக்கிற அணைகள் எல்லாம் நிரம்பி அங்கு அந்த மக்கள் ஒரு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படுகின்ற போது அல்லது அணைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது மட்டும் அந்த உபரி நீரை திறந்து விடுவதுதான் கர்நாடகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் இது வந்து இந்த காவேரி, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் என்று குறுகி பார்க்குறாங்க. அந்த பார்வையே முதல்ல தப்பு. இந்த காவேரி ஆற்றின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வாழ்வியல் உரிமை, வாழ்வியல் நீர் ஆதார உரிமை இதில் இருக்கிறது, உயிர் ஆதாரமும் இதில் இருக்கிறது. இப்போ மேட்டூர் டேமாக இருந்தவங்க மேட்டூர்லேருந்து தண்ணி வந்தால் தான், காவேரி ஆற்றின் தண்ணி வந்தால் தான் இங்கே வீராறு நேரம், வீராறுலேருந்து தண்ணி வந்தால் தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி பல மாவட்ட மக்களுக்கு தண்ணி கிடைக்கும். குறிப்பாக சென்னையில் இருக்கிற லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கான தண்ணி, தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோடி மக்களுக்குமான ஒரு நீதாரமாக இருக்கிறதுமே வந்து காவேரி தான். இப்போ முல்லை பெரியாறு அதை ஒட்டி இருக்கிற ஒரு 3 மாவட்டத்தினுடைய விவசாய மக்களுடைய நீர் ஆதாரம்.
ஆனால் காவேரி அப்படி இல்லை. இது காவேரி வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்து, இப்போ கரூர் ஈரோடு பார்க்க போனீங்கன்னா அமராவதி அணையில் இருக்கிற பாம்பன் அணையின் குறுக்கே கூட நீ கேரளா அணை கட்ட போறேன்றான். ஆக அந்த பகுதி மாவட்டம் இதில் கவர் ஆகுது. ஆக பெரும்பான்மை தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் ஆதாரமாக விளங்கக்கூடியது காவேரி ஆறு. ஆனால் இதில் வந்து இன்னைக்கு நீங்கள் சொன்னது மாதிரி இன்னைக்கு வந்து ஏற்கனவே அணைகளை கட்டி உபரி நீரை தான், கடலில் கலக்கிற நீரை தான் இங்கே திறந்து விடுறாங்க. ஆமாம், கர்நாடகம். ஆனால் என்னுடைய பொறுத்தவரை இதுக்கு அடிப்படை குற்றம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த காவேரி மேலாண்மை இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இருக்குது பாருங்கள், அதை அமைச்சு அந்த உத்தரவு பிரகாரம் நீரை கர்நாடகம் வெளியேற்றி தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை தருகிறதா என்கிற அந்த கண்காணிப்பு குழுவை கடந்த கால காங்கிரஸ் அரசு மத்திய அரசு அமைக்காதது முதல் தவறு. அதற்கு பிறகு நாங்கள் நீர் பிரச்சனைக்கு அது தேசியமயமாக்குவோம் அல்லது அதுக்கான பல்வேறு அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விளம்பர ஊடகத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னிறுத்தப்பட்டு அதன் மூலமாக இன்றைக்கு இந்திய நாட்டின் பிரதமராக அமர்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் இன்றைக்கு பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் இதுவரையிலும் இதற்காக என்ன ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆக என்னை பொறுத்தவரையில் இந்திய நாட்டை இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா இந்த அரசுகள் செய்கின்ற ஒரு மாபெரும் மிகப்பெரிய வரலாற்று தவறுதான் இத்தனை ஆண்டு காலமாக காவேரியில் ஊறிய நமக்கான பங்கை, இயற்கை கொடுக்கிற கொடையை, அணைகளை கட்டி நாங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுவோம், ஒரு சொட்டு நீரை கூட நாங்கள் தரமாட்டோம் என்று இந்திய நாட்டுக்கு பிரதமராக இருந்த திரு தேவகவுடா சொல்வதும், அங்கிருக்கிற பங்காரப்பாக்கள் முதற்கொண்டு எடியூரப்பாக்கள் முதற்கொண்டு இன்றைய சீதாராமையா சொல்கின்ற வரையிலும் இவர்களை சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற இடத்தில் இருப்பது இந்த நாட்டுடைய தலைமைப்படத்தில் இருக்கிற மத்திய அரசு. நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு 2 விஷயம், ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னீங்க, அது பண்ணி காங்கிரஸ் கட்சின்னு சொன்னீங்க. இப்போ இதயத்துலா இருக்கு, அவர்கிட்ட கேட்பான். இதயத்துலா சார், பொதுவாக வந்து காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த, இப்போ வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதுங்க ஏன் வந்து இப்போ மாநிலத்திலையும் சரி மத்தியிலும் சரி எப்போவெல்லாம் அந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதோ, எந்த ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இப்படி பாதகமாகவே அமையுது ஏன் சார்? நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது இந்தியாவில் தமிழகம் தனியாகவோ அல்லது கர்நாடகம் தனியாகவோ அல்லது ஆந்திரா தனியாக இருப்பதாக கேட்கிறீர்கள். எல்லா மாநிலங்களுக்கும் தாயாக இருப்பது மத்திய அரசு. இங்கே பிரச்சனை என்பது மத்திய அரசு என்பது இன்றைக்கி நேற்று இல்லை, 47க்கு பிறகும் இருந்தது, அதுக்கு முன்னேயும் இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளணும். காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற வரை ஹேமாவதியோ ஹாரங்கியோ கட்டப்படவில்லை. இந்த உண்மை மக்களுக்கு புரியணும். ஏன்னா அப்போ இந்த உண்மை ஏன் மக்களுக்கு புரியணும்னு சொன்னால், இதை யார் இந்த தண்ணி வராமல் தடுப்பதற்கு யார் காரணம்? என்றைக்கு மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததோ அதுதான். சரி, அதுக்கு முந்தின வரலாறு என்ன? ஏதோ தமிழ்நாட்டில் காவேரியாறு பிரச்சனை இன்னைக்கு இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னும் இருந்தது, மன்னர்கள் ஆளக்கூடிய அந்த காலத்திலும் இருந்தது. அப்பொழுதெல்லாம் முறையாக புத்திசாலித்தனமாக அதுக்கு தீர்வு கண்டனர். ஏன் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஹெக்டே அவரிடம் போய் நேரில் பேசி தண்ணீரை கொண்டு வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் பொழுது நிஜலிங்கப்பாவுடன் பேசி கொண்டு வந்தார். அப்பொழுது இவ்வளவு பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லை. ஆனால் அது கூட எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால், கர்நாடகாவிலும் வறட்சி, தமிழகத்திலும் வறட்சி, மழை இல்லாத சூழலில் தான் ஒரு சில வருடங்களில் தான் அப்படி நடந்தது. ஆனால் சமீப காலமாக தொடர்ந்து நடப்பதற்கு காரணம், கர்நாடகாவில் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த மேகதாது போல ஏற்கனவே 2 அணைகள் கட்டப்பட்ட பொழுது தமிழக கட்சிகள் எங்கே இருந்தன? ஒட்டுமொத்தமாக நான் அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் நான் சேர்த்தான் கேட்குறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய அரசை மட்டும், நாளைக்கு மத்திய அரசு அதிமுகவே மத்திய ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் நாம் சொல்லுவோம். சகோதரர் வேல்முருகனுடைய வாழ்வுரிமை கட்சி கர்நாடகத்தில் ஆட்சியில் புரிஞ்சாலும் இதே நிலைதான், அது மத்தியில இருந்தாலும் இதே நிலைதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அடிப்படை விஷயத்துல அடிப்படை விஷயத்துல என்ன தெரியுமா உங்களுக்கு, சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் உஷாராக இல்லை, நாம் கவனிக்க தவறி இருக்கிறோம். நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கு நமக்கு தீர்ப்பு கிடைக்க பெற்றும் கூட நாம் ஒற்றுமையாக போராடாமல் இருக்கிறோம். கர்நாடகத்தில் ஒரு பிரச்சனைனா அத்தனை எம்பிகளும் கட்சியை பார்க்காமல் ஒன்னா போய் டெல்லியில நிற்கிறார்கள். நாம நின்றோமா? அங்கே சர்வகட்சி போய் மத்திய அரசுடைய கதவை தட்டுகிறது. இன்றைக்கு வரை இந்த மேகதாது பிரச்சனையிலே இங்கு இருக்கக்கூடிய அரசு, ஆளுகின்ற அரசு, வாருங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம், போய் அங்கே, ஏன்னா இதை செய்ய வேண்டியது மத்திய அரசு தான், இன்றைய மத்திய அரசு போய் சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் மறுக்க முடியாது. சர்வகட்சி கூட்டம் இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு போட்டு இந்த விஷயத்துல 37 எம்பிகளை கொண்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கட்சி ஒன்று சேர்ந்து நேற்று போய் நின்றுக்கணும். இன்னைக்கு விவசாயிகள் கொட்டு மலையிலே போராடுகிறார்கள். அதுல கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றாலும் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள், திமுகவினர் இருக்கிறார்கள், இப்படி பல கட்சியினர் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் பலமுறை போராடி இருக்கிறார்கள், விவசாயிகள் பலமுறை போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வந்த பொழுதும் கூட இன்னைக்கு வரையும் 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போய் நிற்க வேண்டிய நேரத்தில் நிக்கல. அதிமுக அரசு ஏற்கனவே கலைஞர் அரசு எல்லா கட்சிக்காரர்களையும் விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் டெல்லியில கொண்டு போய் விட்டதே, அதை செய்தார்களா? ஆக மத்திய அரசு தலையிடுமா? என்னுடைய கேள்வி என்பது இந்த நதிநீர் ஆணையத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், நானும் அந்த கோரிக்கை வைக்கிறேன். ஆனால் கூட்டவில்லை என்பதற்காக நீங்கள் ஏற்கனவே இந்த உபரியாக அந்த அவங்களுக்கு போதுமான தண்ணியை பயன்படுத்தி கொண்டு மீதமாக இருக்கிற தண்ணியை திறந்து விடுவதை கூடும். நான் இந்த மேகதாது என்ற இடத்தில் அங்கு பல்லாயிரம் ஏக்கர்கள், கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் வாழ்கின்ற பழங்குடி மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அங்கு இருக்கிற வனவிலங்குகளை கொன்று குவித்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி புதியதாக நாங்கள் அங்கு 48 டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை தேக்குவதற்கு ஒரு அணையை கட்டுவேன் என்று அடம்பிடிக்கிறார்கள். அது நாட்டுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார்கள். தமிழக அரசு இதிலே மாநிலத்திற்குள் மோதல் வந்து தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தை அணுகி முறையாக இதை மேல்முறையீடு செய்கின்ற போது உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்கிற போது உச்சநீதிமன்றத்துக்கு சென்றாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறார்களே, அப்படி பேசுகிறவர்கள் மீது உங்கள் இந்திய இறையாண்மை அனுமதிக்கிறதா? நான் சொல்றேங்க, நீங்க வந்து நீர் இயற்கை கொடுத்த வளம், எங்கள் கொடை, இதை தடை கட்டி தடுக்கிற நீங்கள் எங்கள் உற்பத்தியில், எங்கள் உழைப்பில், எங்கள் வேர்வையில், எங்கள் கனிம வளத்தில், எங்கள் மண்ணில் உற்பத்தி செய்து நாங்கள் அனுப்பப்படுகிற மின்சாரத்தை நாளைக்கு கர்நாடகத்துக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? எங்கள் உழைப்பில், எங்கள் வேர்வையில், எங்கள் வயலில் விளைகின்ற பாலையும் பரலையும் பொருள்களையும் நாளைக்கு நாங்கள் முல்லைப்பெரியாறு இன்னைக்கு அணையை நாங்கள் உடைப்போம் என்று சொல்கிற மலையாளிகளாக தேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் நினைக்கின்ற கேரளாவுக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொன்னால் என்ன விளையும்? உங்கள் இறையாண்மை எங்கே போகும்? உங்கள் தேசிய ஒருமைப்பாடு சிதறும். ஆக இதை தடுக்க வேண்டிய, இதை கண்காணிக்க வேண்டிய, இதை பொறுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? மத்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்றால் மத்திய படை அனுப்பி அங்க பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? நீங்க சொல்ற கருத்தை யாரும் மறுக்கல. நான் இந்த மத்திய அரசு கேட்கிறேன், மோடியும் கேட்கிறேன், கடந்த கால ஆட்சியிலே இதே விவாதங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆமா, இது ஒவ்வொரு தமிழருடைய குரலையும் மத்திய அரசு, மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி இருக்கணும். ஏத்துக்கிறேன். அதற்காக எங்களை நீங்கள் வஞ்சிப்பீர்களா? அதற்காக எங்களை பட்டினி போடுவீர்களா? எங்கள் காவேரி மட்டுமல்ல, எங்கள் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வு உரிமையை நீங்கள் பாதிப்படைய செய்வீர்களா? இதுதான் மத்திய அரசா? இதுதான் இந்தியாவின் இறையாண்மையா? தமிழ்நாட்டிற்கு கூட எல்லாரும் கேட்கிறோம். இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல, புத்திசாலித்தனமா இதை எப்படி நாம் வந்து தீர்க்க முடியும், அதுக்கு என்ன வழி? இன்னைக்கு 2 வழி. ஒன்னு இல்ல, நீங்க பார்த்து சொல்லுங்க சார். இன்னொன்னு மத்திய அரசு. இந்த ரெண்டுக்கும் போய் கதவை தட்டக்கூடிய வேலையை நாம் செய்வதை விட்டுவிட்டு உணர்ச்சிகரமாக பேசுவதால் உங்க குரல் தான் எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒலிக்கிறது. எல்லா கட்சிக்காரர்களும் இதைத்தான் கேட்கிறார்கள். நீங்க ஒரே இல்ல அப்படி இல்ல, இது வந்து அது முக்கியமான விஷயம். தீர்வுக்கு வழி இல்ல, இது வந்து என்ன செய்யணும், என்ன நடந்தது அதை பேசிட்டு இருக்கோம். வீரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க சார். பொதுவாக வந்து இதுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, இது தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல மத்திய அரசு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செய்யறது, என்ன இருக்கு சார்? இதுல தமிழக அரசு நிலைப்பாடு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு, இடதுசாரிகள் நிலைப்பாடு. தமிழக நலன்தான் எங்கள் முழு கோரிக்கையும் அடங்கியிருக்கிறது. சரி, இதயதுல்லா அவர்கள் பேசுகிற போது சொன்னார் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்காத போராட்டம் என்று. நீங்க அந்த கிழத்தஞ்சையில், அந்த டெல்டா பகுதியில் விவசாயிகளின் உரிமைக்கான பிரம்மாண்டமான போராட்டங்கள் நீங்க நடத்துனீங்களாக்கா, அதில் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளின் பங்கெடுப்பு இல்லாமல் இருந்ததில்லை. இது திட்டமிட்டு அனைத்து கட்சிகளும் சேர்த்து நடத்தப்பட்டதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் உரிமைகளுக்காக யார் குரல் எழுப்பினாலும் வாழ்த்துக்கள், அடுத்து எல்லோரும் சேர்ந்து நடத்தலாம். பிரச்சனைக்கு இப்போ தீர்வு தான். நீங்கள் 1892 போடப்பட்ட ஒப்பந்தமாகட்டும், 1924 போடப்பட்ட ஒப்பந்தமாகட்டும், இல்லை இடைக்கால ட்ரிபியூனல் தீர்ப்பாகட்டும், நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், அல்லது பேச்சுவார்த்தைகளாகட்டும், எல்லாவற்றிலும் ஒன்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இந்த நதிரி பிரச்சனைகள் வந்தாலும் நீருக்காக பாதிக்கப்படுகிற அந்த தமிழ்நாட்டினுடைய கருத்தறியணும். தமிழ் மக்களின் கருத்தறிந்துதான் எத்தகைய நடவடிக்கையும் நீர்பிடிப்பு பகுதிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தீர்ப்பு, வழிகாட்டுதல். ஆனால் இவை யாவற்றையும் அப்பட்டமாக கர்நாடக அரசு, கேரள அரசாங்கம் மீறுகிற போதுதான் பிரச்சனை. எங்களை பொறுத்தவரை பழைய வரலாறுகளுக்குள் செல்வதை விட இப்பொழுது என்ன உடனடி தீர்வு, நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கணும், ட்ரிபியூனல் தீர்ப்பை ஏற்கணும்,
அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா உடனடியாக இந்திய நாடாளுமன்றத்தில் இது பற்றி ஒரு விவாதம் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்டா நான் ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமராக இருந்தபோது டாக்டர் அம்பேத்கர் இதை பற்றி ஒன்று எழுப்பியிருக்கிறார். இடதுசாரி தலைவர் ஹிரேன் முகர்ஜி போன்றவர்கள், புபேஷ் குப்தா போன்றவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுது, அது நாட்டுடைமை, மத்திய அரசு தன்னகத்து வைத்திருக்கிறது. அதே போன்று ரயில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிற போது அது அரசுடைமை. அதே போன்று கடல் பகுதி, வான்பகுதி. அதே போல் தண்ணீர் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிற போது அதை நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. அம்பேத்கரனுடைய கருத்து தான் எங்கள் கருத்தும். இப்போ அது பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. ஏண்டான்னா, சட்டத்தின்படியும் கர்நாடக அரசு நடந்து கொள்ள மறுக்கிறது, நீதியின்படியும் நடந்து கொள்ள மறுக்கிறது, பேச்சுவார்த்தையினுடைய ஒப்பந்தங்களையும் அப்பட்டமாக மீறுகிற பொழுது தண்ணீருக்காக இயங்குகிற தமிழ் மக்கள் வெறும் தண்ணீர் அல்ல. சகோதரர் வேல்முருகன் சொன்னது போன்று இது ஒரு கலாச்சார பண்பாட்டு உயிர்கூறு. இது இல்லை என்றால் அங்கே விழாக்கள் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கை இல்லை. எனவே வெறும் குடிநீர், அந்த விவசாயம் மட்டுமே பார்க்க முடியாது. தமிழர்களின் தொன்மையும் பெரும் கலாச்சார கூறுகளும் அதற்குள் அடங்கியிருக்கிறது. எனவே இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, மத்திய அரசாங்கம் முழு கவனத்தையும் திருப்பி இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் தமிழ் மக்களுக்கான நியாயங்களை கிடைப்பதற்கான இன்னும் கூடுதலான ஒரு அழுத்தங்களை தரணும். எதற்கும் இந்த அரசாங்கங்கள் ஒத்து வராதுன்னு நல்லா தெரியுது. பலமுறை பேச்சுவார்த்தை அவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள், ஒப்பந்தங்களை அப்பட்டமாக மீறியிருக்கிறார்கள். பக்கத்தில் அருகில் இருக்கிற தமிழ் சகோதரர்கள் அவர்கள் நீருக்காக இயங்குகிறார்கள் என்பதை கூட அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இந்த பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு பொது விவாதம் தேவைப்படுவதாக, அரசியல் சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். நாட்டுடைமையாக்கிற நதிகளை இணைத்தால் போதாது, நதிகளையே தன்னகத்தை அரசு எடுத்துக்கொள்கிற போது தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. அது காலம் கடந்தாலும் கூட உடனடியாக சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும், நீதியின்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக மனசாட்சியின்படியாவது அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசுவோம் சார். பொதுவாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து காலம் முழுவதும் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு சந்ததிகள் மாறி மாறி எத்தனை சந்ததிகள் வந்தாலும் சரி, தண்ணீருக்காகவும் சரி பக்கத்து மாநிலங்களை காத்து கையேந்திட்டு இருக்க நிலைமை தான் இந்த இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் இருந்தால் சரியாக இருக்கும்? இது தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்களா? அரசு எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிற நிலையில் மற்ற கட்சிகளும் சேர்ந்திருக்கிறதா? அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத ஒரு சிறிய இடைவெளி பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். வாதமடை நிகழ்ச்சி தொடர்கிறது. அருணபாரதி சார், பொதுவாக வந்து இப்போ தெலுங்கானா பிரச்சனைகள், இந்த 2 மாநிலங்கள் ஆந்திராவிலும் தெலுங்கானா பிரிக்கும் அப்படிங்கும்போது அங்கே தெலுங்கானா எம்பி பார்த்திங்க அப்படின்னா ஜெய் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி அந்த பார்லிமெண்ட்டில் முன்னாடி நின்று அவர் பார்லிமெண்ட் எப்போ நடந்தாலும் சரி அந்த கூச்சல் குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் இவருடைய சத்தம் மட்டும் தனியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மாநிலத்தை பிரிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, போராடணுன்ற அந்த எரிவு, இது எல்லாமே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள்கிட்ட ஏன் வரல? கர்நாடகாவிலும் சரி, அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் திருப்பி அமைக்கணும்னு சொல்லி அந்த பேச்சு வரும்போது அவங்க வந்து கட்சி பாரபட்சம் இல்லாமல் எல்லாம் ஒட்டுமொத்தம் பிரதமரை பார்த்து பேசினாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒற்றுமை ஏன் தமிழக கட்சிகளிடம் இல்லை? வரை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எப்போதுமே தன்னிடம் இப்போ வந்து இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக 1 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்காங்க. திமுகவும் அதே போல் பல லட்சம் பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இதுலேயும் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவர்கள் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய இந்த கட்சிகள் தான் கர்நாடகாவை எதிர்த்து போராடக்கூடிய திறமை இல்லாமல், எதிர்த்து போராட மக்களை அழைப்பு எடுக்காமல் இவர்கள்தான் கர்நாடகாவினுடைய துரோகத்திற்கு, அந்த கர்நாடகா செய்கிற எல்லா இதுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களை எதிராக திரள விடாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வேலையை இந்த கட்சிகள் தான் செய்கின்றன. ஏன்னா தன்னிடம் இவ்வளோ பெரிய மக்கள் சக்தியை அவங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மக்களை களத்தில் இறங்கி, இப்போ மத்திய அரசு வந்து செயல்பட மாட்டேது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இப்போ மத்திய அரசுடைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது, அதை ஒரு நாள் முடக்கும் அளவிற்கு இந்த கட்சிகளால் போராட முடியும். அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினால்தான் இந்திய அரசு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும். அப்போ இந்த கட்சிகள் ஒரு பாதந்தாய்களாக இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே இந்த பெரிய கட்சிகள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு தமிழர்களை ஓரணியில் திரள விடாமல் தடுக்கின்றன, அதை வந்து திட்டமிட்டே செய்கின்றன என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்போ கர்நாடகாவில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு சீதாராமையா சொன்னால் அதே தான் எடியூரப்பாவும் சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு கட்சியும் அங்கே கன்னடர், இப்போ முல்லைப்பெரியார் பிரசிடென்ட்னா இப்போ அச்சுதானந்தனும் சரி, அங்கே உம்மன் சாட்டியும் சரி ஒரே குரலில் பேசுகிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு இது வர்றதுக்கு இந்த கட்சிகள் தான் மிக முக்கியமான காரணம். இவர்கள் தங்களிடம் ஆட்களை தக்க வைத்துக் கொள்வது என்பதை தாண்டி கர்நாடகாவுக்கு பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டிற்குள் வரக்கூடாது என்ற நிலையிலேயே இந்த கட்சிகள் செயல்படுகின்றன. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு சாதனைக்கு இது நான் தான் பொறுப்பேற்கணும், நான் தான் தமிழகத்துக்கு இதை செய்யணும் அப்படின்னு கட்சிகளுக்கு இருக்கிற கூட ஈகோவும் ஒரு காரணமாக இருக்கா? ஆமாம், அது மிக முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து இந்த ஈகோ என்பதை விட
இவர்கள் இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை என்பதை பார்க்க மறுக்கிறார்கள். நம்ம காவேரி பிரச்சனையை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இவ்வளோ 7 லட்சம் ஏக்கர் பாசனம் என்பதை விட இது 17 மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் குடிநீரை கொடுக்கிறது. இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் உலக வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது நதிக்கரைகளில் தான் நாகரிகம் பிறக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து காவேரி நதினா வெறும் நதி மட்டும் கிடையாது, குடிநீர் நீர் வேளாண்மை மட்டும் கிடையாது. ஐயா சொன்னது மாதிரி ஒரு பெரிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமானது காவேரி ஆறு. ஆக இது ஒரு முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை என்பதை இந்த கட்சிகள் பார்க்க மறுக்கின்றன. அதனால தான் ஒவ்வொரு சிக்கல்லையும் இந்த சிக்கலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்படி செயல்பட்டோம்னா நமக்கு என்ன இதனால் நமக்கு இது கிடைக்கும். இப்போ நீங்கள் மீனவர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துறதுக்கு பெரிய போட்டியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்தமாரி ஒவ்வொரு கட்சிகளும் தன்முனைப்பாக இருக்கின்றனவே தவிர இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் என்பதில் எந்த கட்சியும் அக்கறை செலுத்த மாட்டுகின்றன. அதுதான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. நன்றி சார். வீரபாண்டியன் சார், பொதுவாக வந்து இப்போ முல்லை பெரியார் பிரச்சனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அந்த குமுளி வரைக்கும் பெரிய போராட்டம், மக்கள்லாம் ஒன்று திரண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய போராட்டம் நடந்து போலீஸார் தடுத்து நிறுத்தி அதையும் மீறி நாங்கள் செல்வோம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட, விவசாயிகள்கிட்ட மட்டும் கிடையாது, மக்களிடம் காணப்பட்ட அந்த எழுச்சி ஏன் வந்து இந்த டெல்டா பகுதி விவசாயிகள்கிட்ட உள்ள மக்கள்கிட்ட இல்லை? விவசாயிகள் மட்டும் ஏன் போராடிக்கிட்டு இருக்காங்க, கட்சிகள் மட்டும் போராடுறாங்க? இது மக்களின் பிரச்சனையாக ஏன் பார்க்கலாங்க? இல்லை, இது டெல்டா பகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனுடைய வரலாறு ஒரு பிரம்மாண்டமான இயக்கங்களை நடத்திருக்கிறாங்க. நீங்கள் மணலி கந்தசாமி, காத்தமுத்து, இப்போ பெரிய பெரிய விவசாய சங்க தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ மைல்களுக்கு நீண்ட மனித சங்கங்கள் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ துப்பாக்கி சூடுகள், எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த டெல்டா பகுதி விவசாயிகளுடைய எழுச்சியை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே குரலாக தமிழ் மக்களின் நலன் குறித்த ஒரு குரல் வேண்டும் என்பது இயல்புதான். கட்சிகள் மீது ஒரு குற்றத்தை நாம் பதிவு செய்வதற்கு முன்னால் இது மத்திய அரசாங்கத்தினுடைய பிழை. ஒரு அரசியல் சட்டம் மிக உயர்ந்த அளவில் கோல் வச்சுக்கிற ஒரு நாட்டில் இது நதிநீர் சம்பந்தமாக ஒரு இப்போ ஏற்கனவே முன்னர் இதெல்லாம் சொன்னதை நான் மறுக்கிறேன். போய் கதவை தட்டி கையை நீட்டி யாசிப்பதல்ல, இது உரிமை, இது தமிழ் மக்களின் உரிமை. இது ஒப்பந்தங்கள் ஆயதான் சொல்லுகிறது. செல்வ வளங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இல்லையா? தமிழ் மக்களுக்கு அதில் முழு சொந்தம் இருக்குது, முழு உரிமை இருக்குது. கதவை தட்டி யாசித்து கெஞ்சி பெறுவதல்ல இது, இது ரைட்ஸ், உரிமை. இது இப்போ நீங்கள் பாரு, யாங்ஸி நதி சீனாவில் எத்தனை மாநிலத்துக்கு ஓடுது, ஜோர்டான் ஆறு ஓடுது. அது வந்து இஸ்ரேலுக்கும் நீங்கள் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்தது, ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தது. யுத்த காலங்களில் கூட அந்த தண்ணீரை தடுக்க முடியல, யாராலும் தடுக்கக்கூடாது என்கிற ஒரு குரல் எழுந்தது எல்லா நாடுகளிலும் இருந்து. இப்போ இந்த மாதிரி டானிப் நதி ஐரோப்பாவில் பல நதிகளுக்கு பாய்கிறது, பிரம்மபுத்திரா பல பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பாய்கிறது. ஒரே நாட்டில் அண்டை மாநிலங்களுக்கு தண்ணீர் தர மறுத்தால் என்ன சமஷ்டி, என்ன ஒற்றுமை, என்ன தேசிய ஒருமைப்பாடு, நமக்கு ஒண்ணுமே புரியல. தமிழர்கள் எப்பவுமே சட்டத்தை மதிச்சிருக்கிறாங்க, நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருக்கிறாங்க, ட்ரிபியூனல் ஆலோசனை மதிச்சிருக்கிறாங்க, மேலாணையத்தினுடைய வழிகாட்டுதலை ஏற்றிருக்கிறாங்க, ஒப்பந்தங்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறையாற்றும் அந்த கர்நாடகம் அவ்வாறு நடந்திருக்கிறதா, கேரள ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ற கேள்விலாம் எழுகிறது. அப்போ தேசிய ஒருமைப்பாடுன்னா ஏன் சார்? அப்போ என்ன இருக்குது? அதான் அது அர்த்தமில்லாமல் போயிடுன்றேன் நான். அதாவது தேசிய ஒருமைப்பாடு என்கிற போர்வையில் இந்திய அரசு இங்கு தமிழர்களை மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கிறார்கள். இங்கே அருணபாரதி அவர்கள் சொன்னாங்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக பெரிய கட்சிகள் வெகு மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் வீதிக்கு வர வேண்டும், வந்திருக்க வேண்டும், வரவில்லையே. இவர்கள் நீருக்காக எங்கே வருவார்கள்? 1.5 லட்சம் உயிர்களுக்காகவே வரவில்லையே. பக்கத்து 10 மைல் தூரத்தில் நம்ம ஈழத்து சகோதரர்களை உலக சமூகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை, ரசாயன குண்டுகளை, ஏவுகணைகளை வீசி அறுத்து கொன்றான். பள்ளிகள் மீது, மசூதிகள் மீது, கிறிஸ்துவ ஆலயங்கள், தேவாலயங்கள் குண்டு மழை பொய்ந்தது. ஒன்றாக வீதிக்கு வந்து 10 மைல் தூரத்தில் அந்த இனப்படுகொலை தடுக்க தவறியவர்கள், இந்திய தேசிய ஒருமைப்பாடு இருக்கிற போர்வையில் எம்மை நசுக்கியவர்கள், எமது போராட்ட உணர்வுகளை மழுங்கடித்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள். நீங்க காங்கிரஸா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாகட்டும், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்று சொல்லி நம்முடைய போராட்டத்தை மழுங்கடித்தவர்கள், மாணவர் போராட்டம் வீதிக்கு வந்து வெடித்து இருந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர்கள். இவர்களால் எமது மக்களுக்கான விடுதலை என்பது, எமது மக்களுக்கான நீராதார உரிமை என்பது ஒரு காலத்திலும் கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்வது, திரு வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல், நாங்கள் இப்போதும் இந்த இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டு, இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட சட்ட நீதி நூல்களுக்கு உட்பட்டு தானே நாங்கள் வாழ்கிறோம். ஏன் நாங்கள் போய் மண்டியிட வேண்டும்? ஏன் பிச்சை கேட்க வேண்டும்? மனிதாபிமான முறையில் பக்கத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடத்தை போய் எங்களுக்கு நீர் தாருங்கள் என்று கேட்பது என்பது வேறு. ஆனால் அதே நேரத்தில் எனக்கான உரிமை, எனக்கான இயற்கை கொடுத்த வளம், இதை அணை போட்டு தடுப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அந்த செயலை நீ செய்கின்ற போது இந்தியாவை ஒருமைப்பாட்டுக்குள் வழிநடத்தி செல்கின்ற இந்திய நாடாளுமன்றமோ இல்லையே தலைமை அமைச்சரோ ஏன் இதில் தலையிட மறுக்கிறார்கள்? ஏன் இன்றைக்கு நாட்டுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அணையை கட்டுவோம், எந்த விளைவுகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொன்னபோது ஏன் மத்திய அரசு இது குறித்து வாய் திறக்கவில்லை? ஏன் மத்திய அரசு இது குறித்து எச்சரிக்கவில்லை? தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை பல்வேறு காரணங்களுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது. 356 எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கேட்கிறேன், மத்திய அரசு அங்கு காவல்படையை நிறுத்தும், இதை தடுத்து நிறுத்தும், இல்லை என்று
சொன்னால், இப்படி நீங்கள் அடாவடி செய்தால், அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், இயற்கைக்கு மாறாக நீங்கள் நடந்து கொண்டால், தமிழகத்தை வஞ்சித்தால் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிடும், ஆட்சி நாங்கள் சஸ்பெண்ட் செய்து வைப்போம், இல்லை ஆட்சியை கலைத்து விடுவோம் என்று ஒரு குறைந்தபட்ச மிரட்டலை விடுக்க மறுக்கிறார்கள். சரி, இதுல என்ன நடக்குது? தமிழ்நாட்டு அதிகாரி போய் அளவு செய்ய போறான், அவன் மாதவன் பொறியாளரை தாக்கி அடிக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குன்றங்களை அழைத்து செல்கிறான். தடுப்பு அங்க இன்னும் சொல்ல போனா அந்த நீர்க்கசிவு பகுதி கடப்பாறையை கொண்டு இடித்து அதை வீடியோ காட்சி எடுத்து அதை யூடியூப்ல ஏற்றி இங்க பாருங்கள் அணை சேதம் இருக்கிறது, நீர் பெருமளவில் கசிகிறது என்கிற ஒரு பீதியை உருவாக்குகிறார்கள். 99 டேம் தமிழ்நாடு அரசு தான் தடை செய்து, மத்திய அரசு தடை செய்யவில்லை. ஆக மத்திய அரசு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய உரிமையை பற்றியோ, உயிர்களை பற்றியோ, மீனவர்கள் உயிரை பற்றியோ, ஈழத்தமிழர்கள் உயிரை பற்றியோ, நீராதார உரிமையை பற்றியோ கவலைப்படுகின்ற அரசாக எந்த அரசும் இல்லையே. சரி, மத்திய அரசுக்கு முன்னாடி தமிழக அரசுக்கு வருவோம். தமிழக அரசு இதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது? முல்லைப்பெரியாறுல 142 அது இயற்கையாகவே மழை பெய்து 140 உயர்ந்திருக்கிறதுக்கு 100 கிலோ ஸ்வீட் வாங்கி பொதுப்பணித்துறையில ஸ்வீட் கொடுக்கும். அதுல என்ன நமக்கு கிடைத்த ஒரு வெற்றினா 142 அடி வரையில் அணையை நீரை தேக்கி கொள்ளலாம் என்கிற ஒரு சிறப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி வாங்கியது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த 142 வரைக்கும் அணையை தேக்கி வைக்காம திறக்காம இருக்க மாட்டாங்க, திறந்து விட்டுருவாங்க. இன்னைக்கு அது வரைக்கும் தேக்கி வச்சிருக்காங்க. அது தமிழுக்கு கிடைத்த ஒரு இடைக்கால மகிழ்ச்சி தான். அதைத்தான் இன்னைக்கு நம்முடைய மலையாள சகோதரர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. இதற்கு எதிராக அவர்கள் அங்கு பல்வேறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் கேட்ட இந்த கேள்வி என்பது தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவிரி பிரச்சனையில் தமிழக அரசு இது போன்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு முரணானது, எதிரானது, நீதிக்கு முதலானது, ஒப்பந்தங்களுக்கு முரணானது, எதிரானது, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு முரணானது, காவேரி நதிநீர் ஆணையத்துடைய வழங்கிய தீர்ப்புக்கு முரணானது. பாரத பிரதமர் தலைமையில் இருக்கிற காவேரி நதிநீர் ஆணையம் வாயை திறக்காம இருக்குது. ஏன் வாயை திறக்கல? பாரத பிரதமர் வாயை திறந்திருக்கணுமே, ஏன் வாயை திறக்கல? இன்னைக்கு உமாபாரதி சொல்லியிருக்காங்க, நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் 2 மாநிலங்களும் வாங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் தமிழக முதலமைச்சர் ஏன் ஒரு அறிக்கையாவோ இல்லாட்டி எதிர்க்கட்சியில் நடந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சோ அல்லது அவருடைய ஆளுங்கட்சியை சேர்த்து ஒரு போராட்டத்துக்கு நான் சொல்றேன் இன்னும் தெரியல. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பத்தி பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஒரு சிறிய இடைவெளி பிறகு விவாதம் நிகழ்ச்சி தொடரும். விவாதப்படை நிகழ்ச்சி தொடர்கிறது. வேல்முருகன் சார் பொதுவாக இடைவேளைக்கு முன்னாடி பேசிக்கிறது போல இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை ரயில் மறியல், உண்ணாவிரதம், பஸ் மறியல், கடையடைப்பு அப்படின்னு சொல்லி இன்றைய அவங்க வாழ்க்கை மொத்தத்தையும் சுருக்கி இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கொட்டு மழையும் பொருட்படுத்தாது போராட்டம் பண்ணி இது நடந்திருக்காங்க. கைது நடவடிக்கை எல்லாமே நடந்திருக்குது. இத்தனை முயற்சிகள், இத்தனை நடவடிக்கைகள், போராட்டங்கள் நடக்கும்போது கூட தமிழக அரசின் சார்பில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவோ அல்லது ஆதரவு சார்ந்த ஒரு அறிக்கையோ அல்லது மேல்முறையீடு இல்லாட்டி நடவடிக்கை, என்ன நடவடிக்கை அப்படின்ற எந்த நிலைப்பாடையும் எடுக்கவில்லை. ஏன் மாவட்டங்கள் தோறும் நாங்கள் ஒரு எங்கள் ஆளுங்கட்சி சார்பில் நாங்களும் போராட்டம் பண்ணுவோம், நாங்களும் தமிழ் மக்களுக்கு ஆதரவு எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி எந்த அறிக்கையும் போராட்டம் எதுவுமே இல்லை? ஏன் இல்லை? ஒன்று, அதாவது உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சிகள், அரசியல் கட்சிகள், அந்த கட்சிகள் சில போராட்டங்களை நடத்தக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு வழிகாட்டு நெறிமுறை உத்தரவு இருப்பதாக காரணம் சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை தான் நம்ம அமல்படுத்த சொல்கிறோம் காவேரி விஷயத்தில். ஆனால் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை தான் இன்றைக்கி கர்நாடகா அமல்படுத்த மறுக்கிறான். கேரளாவிலையும் இன்றைக்கி 142 அடி அணை உயர்த்தலாம், 152 அடி வரைக்கும் உயர்த்தலான்றது நம்முடைய உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு போராடி இருக்கணும். இதில் என்ன ஒன்றுனா, தமிழ்நாட்டை ஆளுகின்ற அதிமுக அரசோ திமுக அரசோ உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சுன்னா, மத்திய அரசு ஒன்று சொல்லிச்சுன்னா அதை மிகப்பெரிய வேதவாக்காக எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்காக பதுங்கி ஒதுங்கி தீர்ப்புக்கு அடிபணிந்து நடைமுறைப்படுத்தக்கூட மிகப்பெரிய இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டு மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் என்பதை காட்டிக்கொள்வதில் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர, ஆனால் இந்த மாநில மக்களுடைய உரிமை பறிபோகிறது, இந்த மாநில மக்களுடைய வாழ்வுரிமை பறிபோகிறது என்பதை பற்றி கிஞ்சித்தும் சிந்திப்பதாக நான் இல்லை. காரணம், இந்த அதிமுக அரசு கூட இந்த விஷயத்தில் நிச்சயமாக இவர்கள் நேரடியாக ஆளுகின்ற ஒரு அரசு போராட்ட களத்தை நடத்த முடியாது, போராட்டம் நடத்த முடியாது, போராட்ட அறிவிப்பு வெளியிட முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்க வேண்டும். இவர்கள் இதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தங்களுடைய தொண்டர்களை நிச்சயமாக இதில் களத்தில் இறக்கி விட்டுருக்கலாம். அது ஒன்றும் பெரிய தவறே இல்லை. இப்போ கர்நாடகா ஆளுகிற அரசாங்கம் அங்கே போராடுது. கேரளாவில் ஆள்ற ஆண்ட அரசாங்கம், தேசிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அங்கே இருக்கிற பாரதிய ஜனதாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், அதேமாதிரி காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கலாம், மாநில கட்சிகளாக இருக்கலாம், இல்லை ஏனைய அந்த அமைப்புகளாக இருக்கலாம். ஆனால் முல்லைப்பெரியார் பிரச்சனை அப்படின்ற வரும்போது ஒன்றா நின்று ஒற்றுமையாக குரல் கொடுக்குறான். அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி கவலைப்படுறதில்லை, தேசிய இறையாண்மை பற்றி கவலைப்படுறதில்லை, காவேரி நதிநீர் ஆணையத்துடைய தலைமைப்பீடம் பாரத பிரதமர் வழங்கிய உத்தரவை பற்றி கவலைப்படுறதில்லை. இது கர்நாடகம், கேரளம் ரெண்டும் மிக சரியாக அந்த வேலையை தன்னுடைய மாநில நலன், மக்கள்
மக்கள் உரிமை, தன்னுடைய மாநில நலன், தன்னுடைய வாழ்வாதாரம் என்பதை மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் தான் வந்தவரை வாழ வைத்த இந்த தமிழகம், வந்தவரை ஆள வைத்த இந்த தமிழகம் தன்னுடைய அனைத்து உரிமைகளையும் இழந்து விட்டு இன்றைக்கு பரதிகள் போல் அவர்கள் வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது பிச்சை எடுக்கிற தமிழர்கள் என்றாலே மீனவர்களே ஐயோ எங்கள் 4-5 பேர் தூக்க ரத்து பண்ணி எங்களை விடுதலை பண்ணுங்க, ஈழத்தமிழர்களே ஐயோ கொள்ளாதீங்க, குண்டு போடாதீங்க செஞ்சோலையில் மீது, எங்கள் பள்ளிகள் மீது, எங்கள் குழந்தைகள் அங்கே அலறாங்க கதறாங்க அப்படின்னு நம்ம பிச்சை எடுத்து மண்டியிட்டு நாம் உரிமைக்காக கெஞ்சுகிற ஒரு அவல நிலையில் தான் மத்திய அரசு நம்மை வைத்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிற்காகத்தான் இங்கு மத்திய அரசு ஏதாச்சும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் 2 முறை 356 பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படுற பயம் இருக்குதா? கண்டிப்பா. இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, நீங்க ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்றாரு, கடந்த காலங்களில் என்ன சொன்னாரு, 356 நான் பயன்படுத்துவேன்ன்றாரு, நான் போய் படம் எடுக்கிறேன் அப்படின்றாரு. உடனே இங்க இருக்கிற காவல்துறையே உட்காந்துக்கிட்டு அரசாங்கமே உட்காந்து சில துண்டறிக்கை சில சுவரொட்டி எல்லாம் கீழ்ச்சாங்க. ஆனா இப்படி எந்த ஒரு அரசாங்கத்துடைய மிரட்டலுக்கோ இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கோ பயந்து பக்கத்தில் இருக்கிற கர்நாடகமோ காவேரி பிரச்சனை இல்லை என்னைக்காச்சும் ஒரு பயந்து இல்லைங்க ஐயோ ஏற்கனவே உத்தரவு இருக்கு நான் திறந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னானே, தரதில்லை. முல்லை பெரியார் அணை 142 அடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு, நீங்க அணையை தேக்கி வச்சு கொள்ளுங்க, நாங்க யாரும் அங்கே உங்களை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், நாங்க உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னார்களா? இல்லையே. ஆனா தமிழ்நாட்டில் தான் இந்த அவலம். இதே சார் பொதுவாக வந்து காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? இதில் வந்து ஏற்கனவே ஆளும் கட்சியாக மத்தியில் இருந்தபோதும் சரி, தற்போது கர்நாடக மாநிலத்தில் இருக்கும்போதும் சரி, தமிழர்களுடைய நலன் அப்படின்றது எப்போதுமே பாதுகாக்கப்படுவதில் அக்கறை காட்டுவதில்லையா? சகோதரர் வேல்முருகன் நான் பேசிய விஷயத்திலே ஒத்துக்கொண்டார். என்னன்னு சொன்னால், மாநில கட்சிகள் இதில் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, சர்வகட்சி கூட்டம் கூட்டப்படவில்லை, இதெல்லாம் சரிதான் என்று சொன்னார். மீண்டும் நான் சொல்கிறேன், இது உணர்வுகளோ உணர்ச்சிகளை வைத்துக்கொண்டு பண்ண முடியாது. இது முறையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் மீண்டும் சொல்கிறேன், அதாவது பாவம் ஒருபுறம் பழி ஒருபுறம் என்ற நிலையும் வந்துடக்கூடாது. இந்த பாவங்களை செய்தது யார்? நான் சொன்னேன், 2 அணைக்கட்டுகளை கட்டும் பொழுது அதிமுக அரசு அன்னைக்கு சும்மா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, 1968 வரை தமிழ்நாடு போலீஸ் தான் எங்கே இருந்துச்சு? கேரளாவில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால 152 அடியை 146 அடி ஆக்குனது அதிமுக அரசு. 146 132 ஆக்கி இவ்வளவு காலமும் பல மாவட்டங்கள் வறட்சியா இருந்ததுக்கு அதிமுக அரசு. ஆனா பேர் வாங்கி கொள்வதும் பட்டம் வாங்கி கொள்வதும் அதிமுக. ஆனா இன்றைக்கு செய்ய வேண்டிய ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி இருக்கிறதுன்னு இன்னைக்கு சொல்வதற்கு அரசியல் கட்சிகளும் கிடையாது, சில ஊடகங்களும் கிடையாது. இன்றைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் சொல்றாரு, நான் வந்து சித்தராமையாவுடன் பேசுகிறேன்னு சொல்றாரு. அப்ப 3 விஷயங்கள் இதுல இது பண்ணணும். கர்நாடகத்துக்கு புரியாம செய்தோ, ஏன்னா பெங்களூருக்கு தண்ணியை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நாம தண்ணி எடுக்கும்போது பாரதிய ஜனதாவுடைய அன்றைய முதல்வர் ஒகேனக்கலுக்கு நேர வந்து இதுவரை எந்த முதல்வருமே கர்நாடக முதல்வர் போராடாத அளவுக்கு ஒகேனக்குள்ள இறங்கி வந்து போராடினார். ஒரு முதல்வரே நின்று போராடினார் நமக்கு எதிராக. இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அதை நாம எடுத்து சொல்லி நீங்க இப்படி செய்வதனால் வனத்துறை வந்து உங்க வனத்துறை உங்களுக்கு எதிராக இருக்கு, உங்க சுற்றுச்சூழல் உங்களுக்கு எதிராக இருக்கு. இதை எடுத்து சொல்வதற்கு காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் சொல்லும் போது வேல்முருகனோ அதிமுகவோ திமுகவோ இவர்கள் ஒன்று சேர்ந்து வாங்க ஒரு தடவை போய் பேசுவோம். அப்படியானா எம்ஜிஆர் போய் பேசியிருக்காரு, கலைஞர் போய் பேசியிருக்காரு, காமராஜர் போய் பேசியிருக்காரு, ராஜாஜி எல்லாம் கர்நாடகத்தில் போய் தண்ணிக்கு பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஈகோ இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து வாங்க EVK என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்னு சொல்லி போய் பேசலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாங்க சர்வகட்சி கூட்டம் போய் பிரதமரை போய் பார்ப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்ப்போம். இல்லை. 3வது, இங்க இருக்கக்கூடிய 37 எம்பிக்களும் வாங்க ஒன்று சேர்ந்து போய் இந்த கட்சிகளை எல்லாம் விட்டுட்டு நாங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சி கையில 37 சீட்டை கொடுத்துருக்கோம், வாங்க போய் போராடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் எது புத்திசாலித்தனமா செய்யணுமோ அதை விட்டு நாம நம்ம தலையில மண்ணவாரி போடுறோம். சகோதரர் வேல்முருகன் கூட சொன்னார், ஈழ பிரச்சனை இல்லை. அதை கூட அங்கிருந்து வந்த விக்னேஸ்வரனும் தவராஜாவும் என்ன சொன்னாங்க, நீங்க உணர்ச்சியாகவோ உணர்வாகவோ பேசுறதுனால பிரச்சனை எங்களுக்குன்னாங்க. அதே மாதிரி இங்க உணர்ச்சிகரமாக காவேரி பிரச்சனையில பேசினாலும் முல்லை பெரியார் பிரச்சனையில பேசினாலும் பிரச்சனை நமக்கு தானே ஒழிய, முள்ளு மேல சேலையை போட்டாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பிரச்சனை நமக்கு தான். அதை இது தீர்வு காண்பதற்கு உள்ள வழிகள், நல்ல வழிகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு ரயில்வே வந்து அத்துணை திட்டங்களும் கேரளாவிலையும் கர்நாடகம் இருக்கு. நெடும்போக்காக 2 மாநிலத்திலும் இரட்டை பிஜி இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இல்லை. என்றைக்கு
என்னைக்காவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சியோ அல்லது அதிகமான எம்பிக்களோ போய் மத்திய அரசுல எங்களுக்கு இந்த திட்டம் வேணும் என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்காங்களா? ஆனா இன்னைக்கு வரையும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா தங்களுக்கு தேவையானவைகளை ஒன்று சேர்ந்து கட்சி பாராமல் இதை ஏன் செய்யவில்லை? ஏன் அந்த ஒட்டுமொத்த உணர்வு இல்ல? அந்த உணர்வை உருவாக்குவதற்கு அதுக்கு தான் ஈகோ. தமிழ்நாட்டு அரசியலும் மற்ற மாநில அரசியலும் வித்தியாசம் மட்டும் இல்ல, அகில இந்திய அளவில் கூட எல்லா கட்சியிலும் ஒன்று சேருது. சோனியா காந்தியோடு அத்வானி நிற்கிறார், அதே போன்று சுஷ்மா ஸ்வராஜ் நிற்கிறார், மன்மோகன் சிங்கோடு ராஜ்நாத் சிங் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல காரியத்துக்கு கூட ஒன்னா நிற்கக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இல்லையே. அப்ப தமிழ்நாட்டை வஞ்சித்தது யார்? காங்கிரஸ் ஆளுகின்ற வரை ஹேமாவதியும் கிடையாது, ஹாரங்கியும் கிடையாது. 136 அடி காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, 152 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆக காங்கிரஸை போய் நீ பாவம் சொல்வதோ அல்லது பழி சொல்வதும் தவறு. ஆளுங்கட்சி தமிழ்நாட்டிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவை தமிழ்நாட்டு உணர்வுக்காக போராட வேண்டும். போராடலாம், மத்திய அரசை அணுகி போராடலாம், அல்லது பக்கத்து மாநிலத்துக்கு மாநில அரசு போராடலைங்களா? ஈழத்தமிழர் இனப்படுகொலையில சட்டமன்ற ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றிச்சு. மத்திய அரசு என்ன பதில் கொடுத்தீங்க? அதுக்கு தனி ஈழத்தமிழர் இனப்படுகொலை நீங்க அறிவிச்சீங்களா? பிரச்சனைக்கு அந்த பங்கேற்காம இருந்தீங்களா? ஒட்டுமொத்த தமிழக ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள், ஒட்டுமொத்த எம்பி, ஒட்டுமொத்த தமிழக கட்சியில இல்ல இலங்கை மீது பொருளாதார தடை விதிங்க, இனப்படுகொலையாளன், போர்க்குற்றவாளி, காங்கிரஸ் அரசு மோடி தண்ணி திறந்து விட்டுருவாரா? ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுறது அது உங்களால அவர்களுக்கு ஆபத்து. நான் சொல்றேன், ஒன்னா நிக்கிறேன்னு சொன்னீங்க. என்ன தீர்வு? இப்ப என்ன தீர்வு? மத்திய அரசு பிரச்சனை, 3 பிரச்சனை பத்தி பேசுவோம். அப்புறம் நீங்க தனியா இந்த கச்சேரியை வச்சு நீங்க சொல்லுங்க சார். இதயதுல்லா அவர்களுடைய கருத்து ஒரு ஆளும் வர்க்க கருத்து போல் இருக்கிறது. தமிழ் மக்களின் நலன் சார்ந்த கருத்து அல்ல அது. தமிழ் மக்களுடைய உணர்வல்ல பிரச்சனை, தமிழக அரசியல் கட்சிகள் அல்ல பிரச்சனை. முதல் பிழையே மத்திய அரசாங்கத்தினுடைய நதிநீர் கொள்கை. இரண்டாவது, நீர்பிடிப்புள்ள மாநில அரசாங்கங்கள் நடந்து கொள்கிற துரோக செயல். இதுதான் பிரச்சனை. ஒப்பந்தங்களை அப்பட்டமாக மாநில அரசு மீறுகிறது. தலையிட்டு பிரச்சனை தீர்க்க வேண்டிய மத்திய அரசாங்கம் அது சம்பந்தமாக ஒரு கொள்கை வகுக்கல. அப்படின்னா பிழையும் குற்றமும் அவர்களை சார்ந்ததே அன்றே தமிழ் மக்களை சார்ந்ததல்ல, தமிழ் கட்சிகளை சார்ந்ததல்ல. தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு மேடையில் வரணுங்கிறதுலாம் உண்டு, இன்னும் நாகரிகமாக இணைந்து வரணுன்றதுலாம் உண்மைதான். ஆனால் அதற்காக உணர்வுகள் இல்லை, போராட்டங்கள் வெளிப்படல நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் டெல்டா பகுதியினுடைய போராட்டங்கள் எடுத்து பாருங்க, ஒரு வீரம் செறிந்த போராட்டங்களை, உணர்வு மிகுந்த போராட்டங்களை. ஏதாவது என்னன்னா அடுத்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசணுமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாதமடை நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வாதமடை நிகழ்ச்சி தொடர்கிறது. வீரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்க. பொதுவாக வந்து நாடாளுமன்ற கூட்டம் இப்போ தொடங்க போகுது, குளிர்கால கூட்டத்தொடர். இந்த நிலையில் இந்த காவிரி டெல்டா பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்று தொடங்கி இருக்குது. ஏற்கனவே முல்லை பெரியாறு ஒரு பக்கம் ஓய்ந்து முடிந்திருக்கின்ற நிலையில் திருப்பி அடுத்து மேகதாது இந்த அணை பிரச்சனை, இதில் தமிழக கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது அது இல்லாத போல தோணுது. இல்லை, தமிழக கட்சிகள் எல்லோருமே ஒருமித்த கருத்து தான். அவர் ஒரே மேடையில் வரவில்லை என்று ஒருமித்த கருத்து இல்லாமல் இல்லை. தமிழ் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லாருமே இருக்கிறோம். அப்ப எல்லாரும் தனித்தனியாக போய் போராடிக்குவாங்களா? ஒன்றுபடுத்து போராடினா அதுக்கு ஆளுகிற அரசே முன்னிருந்து நடத்தணும்னு தான் எங்கள் வேண்டுகோள். சரி, இப்போ இந்த வருகிற இந்த கூட்டத்தொடரிலே கூட இது பற்றி பேசணும். ஏண்டன்னா ஒப்பந்தங்கள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பு தான், அவர்கள் தரப்பில் தான். நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்பட்டிருப்பது அவர்கள் தரப்பில் தான். எனவே பெருமளவில் பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள். ஒரு அவசர சட்டமே கொண்டு வரலான்ற அந்த நீர்பிடிப்பு பகுதியில் அரசு தனதாக்கிக்கலாம், மத்திய அரசு தனதாக்கிக்கலாம், நாட்டுடைமை ஆக்கலாம், நதிநீர்களை இணைப்போம் அப்படின்னு வாக்குறுதி தந்திருக்கிறது பிஜேபி. நதிகளை தேசமயமாக்கணும்னு இப்போ பல்வேறு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதான் நிரந்தர தீர்வாகும். இப்போ உடனடியாக என்ன பண்ணணும்னாக்கா, தமிழக மக்களின் பக்கம் மத்திய அரசாங்கம் தலையிட்டு தமிழகத்தின் பக்கம் நீதி கிடைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு, முழு அழுத்தத்தை தரணும். ஒன்று இப்போ அரசியல் பேச்சுவார்த்தை, அரசியல் தீர்வு தான் யாவற்றுக்கும் தீர்வாக அமையும். இப்போ இலங்கை தமிழர் விஷயங்களில் கூட அரசியல் தீர்வு தான். அரசியல் தீர்வு பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வு சார்ந்தது, அவர்கள் விருப்பம் சார்ந்தது. அதே போன்று நதிநீர் பிரச்சனையில் அரசியல் தீர்வு என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வு சார்ந்தது, அவர்கள் விருப்பம் சார்ந்தது. இதில் தான் தீர்வு அடங்கியிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இல்லை, பொதுவாக மத்திய அரசுக்கு தமிழகம், கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒட்டுமொத்த மாநிலங்களில் இந்த 3 மட்டும்தான் அவர்களுக்குள்ள இந்த நீர் பிரச்சனை அப்படின்றது.
அதனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரும்பாலான மாநிலங்கள் இந்த பிரச்சனை இல்லை இல்லை, அப்படின்றது. மற்ற இடங்கள்ல நீரை தேக்கி வைக்கிற மாதிரி நீரை தடுத்து வைக்கிற சூழல் இல்லை. அது எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு வருகிற ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல் தான் அங்கே இருக்கு. இங்கே அவர்கள் நீர்களை வந்து தடுத்து வைக்க முடியும், தன் பிடிப்பில் திசை திருப்ப முடியும். இல்லை, இதில் மத்திய அரசு எந்த அளவுக்கு கவனத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் இல்லை, இப்போ நினைக்கிறீங்க? என்னன்னா நிறைய நீங்கள் 1924 எவ்வளவு ஒப்பந்தங்கள், எவ்வளவு பேச்சுவார்த்தைகள், எவ்வளவு நீதிமன்ற வழிகாட்டுதல்கள், தீர்ப்புகள் எல்லாவற்றையும் அப்பட்டமாக மீறுகிற போது என்ன பண்றது? தமிழ் மக்களுக்கு எப்படி தான் நியாயம் கிடைக்கும்? ஒரு பெரிய உலகத்தில் மிக சிறந்த அரசியல் ஜனநாயகத்தை கொண்ட நாடுன்னு நாம சொல்றோம். பக்கத்தில் அண்டையில் இருக்கிற ஒரு சொந்த சகோதரர்களுக்கு தண்ணி தருவதற்கு இவ்வளவு தயக்கம் இருந்தா என்ன? இந்த நீர்பிறப்பு இந்த பகுதி நமக்காக இருந்து, நம்மிடம் நீர் இருந்து கேரளாவும் கர்நாடக சகோதரர்களும் தண்ணி கேட்டா தமிழ் மக்கள் கொடுப்போம். இங்க தனி தரணும்னு நாமே சண்டை போடுவோம். அவ்வளோ கல்ச்சர், அவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க தமிழ் மக்கள். பாருங்க, அது சின்ன உதாரணம். உலகத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து எந்த மூலையிலிருந்து தமிழகத்திற்கு வந்தாலும் சரி, சென்னையில் வந்தாலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாமல் இணைந்து வாழக்கூடிய ஒரு கலாச்சார பண்பாட்டு கூறு மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எடுத்தால் இந்த அரசு அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காது. வேணும்னா அந்த நதி நீர்களை உலக முதலாளிகளுக்கு வித்தாலும் வித்துருவாங்க. ஏதாச்சும் வந்து அணைய கட்டுங்க, இல்லை ஏதாவது சேது சமுதாய திட்டம் ஏதாச்சும் ஒன்று கட்டி பெரிய திட்டங்கள் உருவாக்கி அதை கார்பரேட் மயமாக்கிடுவாங்க. அதுக்கு உலக மூலதன முதலீட்டை கேட்பாங்க. நாட்டை ஒட்டுமொத்தமாக விற்றுவிடக்கூடிய ஒரு ஆட்சி தான் மத்தியில் நடக்குது. அவர்களிடம் பெரிய தீர்வு எதிர்பார்க்க முடியாது. என்ன கொள்கை இருக்குது அவர்களிடம்? நதிநீர் சம்பந்தமான கொள்கை இருக்கிறதா? இலங்கை தமிழர் சம்பந்தமான கொள்கை இருக்கிறதா? பாதிக்கப்படுகிற ஏழைகள் எளியவர்களுக்கான கொள்கை இருக்கிறதா? கொள்கை இல்லாத ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குது இன்னைக்கு. அவர்களிடம் இருக்கிற ஒரே கொள்கை நாட்டை இந்துமயமாக்குவது. என்ன உயர்ந்த கொள்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு முற்போக்கான கொள்கை உதிக்கிறதா நமது இந்திய பிரதமரிடம் இருந்து? விநாயகர் தலை ஏண்டானாக்கா அது அப்பவே சர்ஜரி நடந்ததுன்னு சொல்றாரு. இதெல்லாம் அறிவியலாது விஞ்ஞானமா அவரது கருத்து. இவங்ககிட்ட என்ன விவாதம் அது அல்ல. மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. மத்திய அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாக்கா, நதிநீர்களை இணைத்து நதிநீர்களை தன்மயமாக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன் இல்லை, இந்தியாவில் ஏன் முடியாது? இல்லைன்னா அப்போ நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? ஒருமைப்பாட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? தண்ணீரே தடம் மறுத்தால் என்ன மாதிரி கேள்விலாம் இந்த இந்திய நாட்டில் பாருங்க. தண்ணீர் இது மற்றது கூட நீங்க தரலாம் பரவாயில்ல, உணவு மற்ற வேற வெவ்வேறு பொருள்னா இது குடிநீர் அல்லவா? அருணபாரதி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். பொதுவாக மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் தமிழர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய அனைத்து பிரச்சனைகளை பொறுத்தவரை மத்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை ஒரு இன ரீதியாக பார்த்து வஞ்சிக்க வேண்டும் என்பது பிஜேபியிடமும் இருக்கிறது, காங்கிரஸிடமும் இருக்குது. இது வந்து காவேரி சிக்கல் மட்டும் இல்லை, மீனவர் சிக்கல், ஈழத்தமிழர் சிக்கல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் நாம் மத்திய அரசை ஒன்று திரண்டு கேட்க வேண்டும் என்பது ஒரு நியாயம். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக இல்லாதனால்தான் இவ்வளோ பாதிப்புகளும் என்று சொல்லி கொண்டிருப்பது அவருடைய கையாளத்தனத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அவர்களால் செய்ய முடியல. இவர்களால் கர்நாடகா பிஜேபியோ இல்லை காங்கிரஸையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியும் காங்கிரஸும் கன்வின்ஸ் பண்ண முடியலைன்னா அவர்களுக்கு இந்திய தேசியம், இந்தியா ஒரே நாடு என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் என்ன அருகதை இருக்கிறது? இந்தியா ஒரே நாடு என்பவர்கள் தன்னுடைய கட்சி தலைவருக்கு கட்டுப்பட்டு, இல்லை இப்போ சோனியா காந்தியோ இல்லை இவர் இப்போ மோடியாக இருக்கட்டும், அவருடைய கட்சி பொறுப்பாளர்களை 2 மாநிலத்தையும் கூட்டு உட்கார வச்சு பேச முடியும். ஆனால் ஏன் அவர்கள் தவறுகிறார்கள் என்றால் இந்திய தேசியம் என்பது இல்லை, அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. சட்டத்தை மீறுகிறார்கள் தொடர்ந்து. அப்படி என்றால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் இப்படி இருக்கிற, எந்த மாநிலத்துக்கு எதிராகவும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்திய அரசு தமிழ்நாட்டின் பக்கம் நிற்காமல் கேரளாவோட நிற்கிறது, கர்நாடகாவோட நிற்கிறது. இப்போ வேற ஒரு பிரச்சனைனா மற்ற மாநிலங்களோட மற்ற இதோட நாடுகளோட நிற்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இதை செய்ய வேண்டும், இந்த இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, முடிவாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை இவர்கள் அமைத்தால் இந்த பிரச்சனை எளிதாக முடிவுக்கு வந்துவிடும். எளிதான ஒரே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுகிற பொழுது காவேரி மேலாண்மையோ அல்லது ஒருங்கிணைப்பு குழுவோ அது இது அமைக்கப்பட்டாலும் கூட அதை மீற மாட்டார்கள் அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இன்னும் ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல முறை போர் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த போர் நடந்த பிறகு கூட அந்த நாட்டோட பகைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஓடக்கூடிய அந்த சட்லஜ் நதியெல்லாம், நம்ம சிந்து நதியெல்லாம் நமக்கு நல்ல பங்கு நீதி, அதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து அது சட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில உடன்பாடு இருக்கிறது, சுமூகமான தீர்வு எட்டப்பட்டு நதி பங்கீடு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை தமிழ்நாடு இந்தியாவுக்கு அண்டை மாநிலமாக, அண்டை நாடாக மாறினால்தான் இது தீரும் என்றால் அதை நோக்கி தான் எதிர்கால தமிழ்நாடு போகும். நன்றி சார். சார், பொதுவாக வந்து தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஆளுகின்ற தமிழக அரசும் சரி, இவர்களுடைய நிலைப்பாடு இன்றைய நடந்த போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவாக இருந்தது?
இவர்கள் வந்து மத்திய அரசை இப்போ இவ்வளோ 5 மீனவர்களை உயிர்களை காப்பாற்றுவதற்காக போராடினோம், நாங்கள் தான் வெற்றி, நாங்கள் தான் அதுக்கு காரணம், முழு காரணம் என்று சொல்லி மாறுதட்டு கொள்ளக்கூடிய கட்சிகள் இந்தியாவுடைய இத்தனை கோடி தமிழக மக்கள் தமிழர்களுக்கும் இவர்களை மீட்டெடுக்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இவர்கள் முயற்சி எடுப்பார்களா? அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த முயற்சி எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமாக தெரிகிறதே. இன்னைக்கு நீங்க வந்து இந்த காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசு வாயை திறக்கலையே, பிரதமர் வாயை திறக்கலையே, வாய் திறக்க வேண்டியவர்கள் வாய் திறக்கவே இல்லையே. ஒன்று இல்ல கவனத்துக்கு கொண்டு போகல அப்படின்ற ஒரு இல்ல அப்படின்னாங்க. இன்னைக்கு உங்க இதை காட்டி நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்கள் இதை பத்தி பேசப்படுறாங்க, அத்தனை செய்திகளில் இதை பத்தி பேசுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்காங்க, முல்லை பெரியாருக்காக போராடிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பந்து நடக்குது. ஒரு நாட்டில் ஒரு 3 மாவட்டங்கள் சம்பித்து போய் நிற்குது. ஒரு டீ கடை கூட இல்லாம இருக்குது. தொடர் வண்டிகள் அங்கங்க மறிக்கப்படுகின்றன. மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகிடப்படுகின்றன. இங்க இருக்கிற ஐபி என்ன செஞ்சிட்டு இருக்கு, இங்க இருக்கிற இந்திய அரசுக்கான உளவுத்துறைகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இந்திய அரசுடைய செயலகம் இயங்காமல் இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அருணபாரதி சொன்ன மாதிரி இது இன்னொரு நாடான பிரச்சனையாக இருந்திருந்தா இந்நேரம் ஓடி விடாது பேசி சிவப்பு கம்பளம் விரித்து கைகுலுக்கி பேசி தீர்வுக்கு முன் வந்திருப்பாங்க. ஆனா தமிழர்கள் இளச்சவாய் தமிழர்களுங்க அநியாயமா இங்க இருக்கிற தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் அலுவலகத்துக்கு போற தமிழருடைய அப்ளிகேஷன் 2 லட்சம் 5 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் மனுக்களை இவன் தமிழ பூர்த்தி பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? ஒரு ரயில்வே துறை என்ற இந்தியாவோட மிகப்பெரிய துறையில தமிழருடைய பங்களிப்பே இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைங்க. மத்திய அரசுல ஐஐடி, IMFS, AIS போன்ற எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள்ல ஒரு தமிழன் ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆராய்ச்சி பணிகள் இந்த மத்திய அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரல. அப்புறம் எப்படி கேரளா பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு எந்த கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்குது, வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டிருக்குது, பேச்சு உரிமை மறுக்கப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு மாநிலத்தில் ஜெர்மன் மொழியை தூக்கிட்டு இன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்தை நுழைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் தமிழக கட்சிகளும் நாங்களும் விழிப்பாக இருந்தோம், விரட்டி அடிச்சோம். இந்தி மொழியை கொண்டாந்து திணிச்சாங்க, சமஸ்கிருதத்தை கொண்டாந்து திணிச்சாங்க. இங்க எனக்கான உரிமைகளை மத்திய அரசு எதில் வழங்கி இருக்கிறது? நான் இதில் மத்திய அரசு எனக்கு தீர்வு தரும் நான் கேட்கிறேன். முல்லை பெரியாறில் அணையை நான் உயர்த்த விட மாட்டோம் என்று அதிகாரிகளை தாக்குகிறான், படையில் விரட்டி வந்து உதைக்கிறான். ஏன் முல்லை பெரியார் நீர்பிடிப்பு பகுதிகளை நாங்கள் அரசு மத்திய அரசு கைகள் எடுத்துக்கொள்வோம், மத்திய ராணுவப்படை நாங்கள் நிறுத்துவோம், உரிய அணையை உரிய அடி உயர்த்துவதற்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் நாளை கோர்ட்டாக வரும், மத்திய அரசுக்கு இது ஆபத்தாக நேரிடும் என்று ஏன் வந்து இறங்கவில்லை? சரி, இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் காவேரி நதிநீர் பிரச்சனை காவேரியுடைய தீர்ப்பை அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்கள் மத்திய அரசுக்கு அவமானம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் உரிமையை எடுத்துக்கொண்ட பிரதமராகிய எனக்கு இது மிகப்பெரிய அவமானம் என்று ஏன் அவர்கள் முன்வரவில்லை? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேரும் போய் அங்க பேசி மனு கொடுக்கணுமா? ஏன் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்த குரலோடு தமிழ் சமூகத்தின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவில்லையா? தமிழ் இனப்படுகொலைக்கு குரல் கொடுக்கவில்லையா? நடந்து என்று குரல் கொடுக்கவில்லையா? ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றி இதே காவேரி பிரச்சனைக்காக முல்லை பெரியாருக்காக கொடுக்கவில்லையா? அங்க தென்மனை ஆற்றின் குறுக்கே அணை கட்டிய போது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக சட்டமன்ற தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது, தூக்கி குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது. எதில் எங்களுக்கு மத்திய அரசு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது? எதில் எங்களுக்கு மத்திய அரசு நீதி வழங்கியிருக்கிறது? எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அருணபாரதி அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான நீதியை தருவதற்கு இந்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்குமோ என்னமோ. ஆனால் நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம், இந்திய ஒருமைப்பாட்டின் கீழ் வாழுகிறோம், இந்தியா எங்கள் தாய்நாடு என்று எங்கள் நெஞ்சிலே விரலை வைக்க நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஆனால் எங்களை கிஞ்சித்தும் இந்திய அரசு மதித்ததாக இல்லை, எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தாக தெரியவில்லை, எங்கள் உரிமைகளுக்கு மதிப்பளித்தாக தெரியவில்லை. எங்கள் வாழ்வுரிமை சார்ந்த விஷயங்களில் கூட குடிப்பதற்கான தண்ணீர் தாகம் என்று சொன்னால் உலகத்தில் எந்த நாட்டுக்காரங்களும் தண்ணி கொடுப்பாங்க. இறுதியாக ஒரு கேள்வி, கர்நாடக அரசு சொல்வதை போல எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு, எங்க தட்டுப்பாடு இருக்கு? பஞ்சம். சரி, குடிநீர் தட்டுப்பாடு, சரியான மழை இல்ல, எங்க மழை இல்ல. இன்னைக்கு 48 நான் தான் சொன்னேன், 6000 ஏக்கர் பரவலில் காடுகளை வனங்களை அழித்து இயற்கைக்கு கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி நீ அணையை தேக்கி 48 TMC தண்ணீர் இன்றைக்கு பெங்களூருக்கு தேவைப்படுகிறதா? பெங்களூருடைய குடிநீர் அதெல்லாம் வெறும் 3 MT தண்ணீர். முழுக்க ஏமாற்று வேலை, பொய்யானது, உண்மைக்கு மாறானது. அவர்கள் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக இருக்கிறார். இதற்கு மத்திய அரசுகள் மிக தெளிவாக தெரிந்தே அந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், தெரிந்தே தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள். கேட்கணும்ல, மத்திய அரசு நீர்ப்பாசன துறையாக இருக்காங்களே, வல்லுநர் குழு இருக்கிறதுல, எப்பா உங்க பெங்களூருடைய மக்கள் தொகை எவ்வளவு, உங்களுடைய நீர் ஆதாரம் என்ன, உங்க விவசாய நிலமங்கள் என்ன? எங்களுடைய வெறும் எனக்கு தமிழ்நாட்டுக்கான நீர் ஆதாரம் தேக்கி வைக்கிற இடம் வேறு 834 TMC தண்ணீர் தேக்கி வைப்பதால் எங்களுக்கு இங்க 6 சிற்றேரிகள் எல்லாம் சேர்த்து இருக்கு. ஆனா இது கர்நாடகத்துக்கு 3600க்கு மேற்பட்ட TMC தேக்கி வைக்கின்ற வளம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அங்க அவ்வளவு எல்லா வளம் இருக்கிறது, அவ்வளவு நீரணைகள் இருக்கு, நீர்பிடி பகுதிகள் இருக்கிறது, ஏரிகள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது.
ஆனா வெறும் 800 டிஎம்சி தேக்கி வைக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய இந்த விளைநிலங்கள் எல்லாம் விவசாய நிலம் இந்தியாவில் நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்ட தஞ்சை தரணை பாழா போய்விட வேண்டும். இங்க இருக்கிற சரி, ஒருவேளை பாதிக்கப்படலாம். ஆனா எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் மாநிலத்தினுடைய வளத்தில் நாங்கள் ஒரு சொட்டு கூட குடிப்பெருக்கு கூட தரமாட்டோம் என்று சொல்லி அவர் சொன்னது போல ஒக்கானிக்கல் உரிமை கொண்டாடிய அந்த மாநில முதலமைச்சர் மீது உங்கள் 356 ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? குறைந்தபட்சம் அந்த அரசாங்கம் மிரட்டுவதற்கு அந்த அரசை நாங்கள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கடந்த கால காங்கிரஸ் அரசு. சரி, இனிமே என்ன சேர்ந்து பேசுவோம். இப்போ கர்நாடக அரசு அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை. அவங்க 48 டிஎம்சியை தடுக்கிற அளவுக்கு பேரளவில் கட்டுறாங்க. மத்திய அரசும் தமிழகத்திற்கோ அல்லது கர்நாடக அரசோட பிரச்சனைகளை தலையிட விரும்பவில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தமிழர்களுடைய நிலை என்ன? தமிழக கட்சிகளுடைய நிலை என்ன? பாருங்க, இது இந்தியே அடம்பிடித்தையும் இதையும் அநியாயத்தையும் இதையும் அக்கிரமத்தையும் இந்த அட்டுழித்தையும் தொடர்ந்து கர்நாடகா கேரள அரசுகள் செய்யும் என்று சொன்னார். என்னை விட இன்னும் வயதில் இளைய தலைமுறையாக இருக்கிற இளைய தலைமுறை மாணவர் தலைமை 1960களில் நடந்த போராட்டங்களை போல் அல்லது சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக நடந்த போராட்டங்களை போல் அல்லது மொழிப்போர் தியாகிகளுக்காக நடந்த போராட்டங்கள் மிகப்பெரிய மண்ணுரிமை போராட்டம், வாழ்வுரிமை போராட்டம். தமிழ்நாட்டுடைய மக்கள் சாதிகளை மறந்து கட்சிகளை மறந்து மதங்களை மறந்து நாம் தமிழர்கள் எமக்கான உரிமைகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு வீதிக்கு வருவோம் என்று வீறு கொண்டு வருவார்கள். அன்றைக்கு இந்த மத்திய அரசு பணியும். இன்றைக்கு எப்படி ராமேஸ்வரத்தில் 5 மீனவர்களுக்கு சிங்கள பேரினவாத அரசு தூக்கை அறிவித்த போது அங்கு 2 கிலோமீட்டர் தண்டவாளம் பேர்த்திரியப்பட்டு மக்கள் வீதிக்கு வந்து தன்னிச்சையாக இந்திய ராணுவத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தார்களோ அதுபோல் எமக்கான நீர் இல்லை என்று சொன்னால் எனக்கான உயிர் இல்லை, எனக்கான விவசாயம் இல்லை, எனக்கான வாழ்வில்லை, நான் இங்க வாழவே முடியாது, நான் செத்து மடிய வேண்டும் என்கிற நிலை வந்த பிறகு அவன் வேறு எதை நோக்கி பயணிப்பான்? நிச்சயம் தமிழ் சமூகம் வீதி கொண்டு வெடிக்கும், தமிழ் மக்களுடைய புரட்சி கிடைக்கும். அந்த புரட்சி என்பது நீருக்கான புரட்சியாக இருக்கு. இன்னைக்கு உலகமே சொல்றானே அடுத்த உலக யுத்தம் ஒன்று வரும் என்று சொன்னால் அது நீருக்கான யுத்தமாக வரும் என்கிறான். ஆனா உலக யுத்தம் வருவதற்கு முன்பாக இந்திய அரசு, இந்திய இறையாண்மையை காக்கின்ற இந்திய அரசுகள் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இங்கு நீருக்கான யுத்தத்தை அண்டை மாநில சகோதரர்களோடு தமிழர்கள் அல்லது அண்டை மாநில சகோதரரும் மோதிக்கொள்ளாத இந்த யுத்தம் வராத தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. உடனடியாக 2 அணைகளையும் மத்திய அரசு கையகத்தில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை ஆண்டுக்கு ஒரு முறை திறந்துவிட வேண்டுமா அல்லது பாசனத்திற்கு திறந்துவிட வேண்டுமா, குடிநீர் தேவைகளுக்கு பெங்களூருக்கும் அல்லது கர்நாடகத்திற்கும் கேரளக்கும் எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக உரிய நீரை நமக்கு வழங்க வேண்டும். இது இயற்கை கொடுத்த கொடை, எவனுக்கும் உரிமை இல்லை. நன்றி சார். இருக்கும் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து இரண்டு விதமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று அண்டைய மாநிலங்கள் நான் பதில் சொன்னதாவது பல விஷயங்கள் அவர் பேசுறாரு, தொடர்ந்து அவரே பேசிக் கொண்டிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. அதாவது சுருக்கமா சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு சொல்லுங்க. இது மேடை பேச்சு அல்ல. நீங்க தாய் நாடுன்னு சொல்லிட்டு அப்புறம் தனிநாடுன்னு சொல்றாரு. தனிநாடு சொல்லுங்க, இவையெல்லாம் மக்கள் போராடுவாங்க. இந்த மேடைக்கு சரியல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தவறுகளுக்கெல்லாம் யார் காரணம்? நான் ஏற்கனவே விளக்கமா சொன்னேன். காரணமா இருக்கக்கூடிய இவர் வாழ்வுரிமை என்பது அதிமுகவுக்கு வாழ்வுரிமை பண்றாரா எனக்கு தெரியல. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, அதிமுக செய்த தவறு ஆமான்னு ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? அதிமுக தவறு செஞ்சாலும் தவறுதான், திமுக தவறு செஞ்சாலும் தவறுதான், காங்கிரஸ் தவறு செஞ்சாலும் தவறுதான், பிஜேபி தவறு செஞ்சாலும் தவறுதான். என் இனத்திற்கும் என் மக்களுக்கும் எந்த கட்சிகள் துரோகம் செய்தாலும் அவர்கள் தவறு செய்தவர்கள். நன்றி சார். முயற்சி எழுதியில் இருக்கும். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு வேல்முருகன் அவர்களுக்கும் சரி, வீரபாண்டியன் அவர்களுக்கும், இதயத்துல்லா அவர்களுக்கும், அருணபாதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுல ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்க, இயற்கை பொய்த்து விடாமல் தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். ஒன்றும் இது காலத்தினுடைய காலம்தான் பதில் சொல்ல வேண்டியது. இன்னொன்று, மத்திய அரசு இதற்கு இணங்கி தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த தேசிய ஒரு நதிநீர் இணைப்பு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரணும். இன்னொன்று இது மட்டும் நாட்டுடைமை, அவ்வளவு தமிழ் தேசியம் அப்படின்றத விட தேசிய ஒருமைப்பாடு அப்படின்ற விஷயம் கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவுன்னு சொல்லப்படும் பொழுது தேசிய ஒருமைப்பாடு பல மொழி, பல இனம், பல ஜாதியை மொத்தம் சொல்லணும் நம்ம. ஆனால் இங்கே வரும்போது அப்படி இல்லை. ஏட்டுகளில் பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது, பட் செயல்முறைகள் அப்படி இல்லை. இத்தனை விஷயங்களும் ஒன்றாக நடக்கும் பட்சத்தில் தான் தமிழர்கள் இன்றைக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களையும் வரக்கூடிய சமுதாயம் சரி மற்ற யாருடைய கையேந்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்தால் மட்டும்தான் நடவடிக்கை நடைபெறும். மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.